ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஷ்கா கிராஃப்ட் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஏற்கனவே ஆர்கனைசேஷன் பண்ண வாட்டர் பாட்டில் இருந்தது. அதை வந்து புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணலாம், தூக்கி போடாட்டி என்னன்ட்டு இந்த மாதிரி பாதி பாதியாக இருந்த வாட்டர் பாட்டிலில் நான் கோனில் இருந்ததை நேராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா 3 வாட்டர் பாட்டிலையும் நேராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஏதாவது உங்கள்கிட்ட கலர் ஷீட்டு பேப்பர் ஏதாவது இருந்தால் ஒட்டிக்கோங்க. நான் வந்து கிளாத்து தான் இது பண்ணி ஒட்ட போகிறேன். பாருங்கள், கிளாத்து வந்து நான் கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளாத்து வந்து நான் வச்சு பார்த்தேன். கொஞ்சம் உள்ளார மேலே கொஞ்சம் இது பண்ணிக்கலான்ட்டு. இப்போ கீழ்ப்பகுதி கொஞ்சம் இதாக இருந்தது, அதையும் லேசாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும்ன்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வச்சு பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணி இப்போ நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து க்ளூ கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கையிலே தேய்ச்சிட்டேன். ப்ரெஸ் இருந்தால் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து கையிலே இது பண்ணிட்டேன். இந்த மாதிரி கையிலே தேய்ச்சி இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிளாத் எடுத்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். பாருங்கள், சுருக்கம் நீங்கள் கிளாத் ஒட்டுற மாதிரி இருந்தால் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அழகாக ஒட்டுங்க. பாருங்கள், உள்ளேயும் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிட்டேன். உள்பகுதியும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இப்போ அடிப்பகுதியில் கொஞ்சம் இதாக இருந்தது, அதையும் வந்து நான் டேப் போட்டு ஒட்டிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணல. அடிப்பகுதி வந்து இது பாலிஸ்டர் துணி மாதிரி இருந்தது, அது ஒட்ட மாட்டேன்னுச்சு, அதனால் இது ஒட்டிட்டேன். பெபி பாண்ட் இருந்தால் ஒட்டிக்கும், இது க்ளூனால் ஒட்டாது, அதனால் டேப் போட்டு ஒட்டிட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குது. ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு குட்டி வாட்டர் பாட்டிலு, அதையும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. வேஸ்ட்டான துணி உள்பகுதி மடக்கி விடாமல் இருந்தீங்கனாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிடிக்கலைன்னா நான் வந்து உள்பகுதியை மடக்கி விட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். அடிப்பகுதி இருக்கிறதையும் கட் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து காட்டன் சேரீயோடு சேர்ந்தது, அதனால் அந்த கிளாத்து, அதனால் அப்படியே எடுத்துட்டேன். பாருங்கள், 3 ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒன்றில் சீப்பு இதெல்லாம் வச்சுட்டேன், இன்னொன்றில் வந்து ப்ரெஸ்ஸு பேஸ்ட் எல்லாம் வச்சுட்டேன், இன்னொன்றில் பென்சிலு ஸ்டாண்டு பேனா இதுவும் வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.